கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். உதாரணத்திற்கு, ஆற்றை கடந்து அக்கறை செல்ல சிரமப்பட்ட கிராம மக்களுக்காக ஒரு சிறிய படகை ஒன்றை உருவாக்க கிராமத்தை சேர்ந்த சிலர் முன் வந்தனர். படகை செய்து முடிக்கப்பட்டது. அக்கறைக்கு அதில் செல்ல ஜனங்களும் காத்திருந்தனர். ஆனால் அந்த படகை நிர்வாகம் செய்வது யார் என்று கேள்வி எழுந்தது. படகு உருவாக்கும் எண்ணம் எங்களுக்கு தான் வந்தது, எனவே படகை நாங்கள் நிர்வகிப்போம் என்றனர் சிலர். அதற்கு மரம் கொடுத்தவர்கள் நாங்கள், எனவே படகை நாங்களே நிர்வாகம் பண்ணுவோம் என்றனர் சிலர். படகை நாங்கள் திறமையாக வடிவமைத்தோம், எனவே நாங்களே நிர்வாகம் பண்ணுவோம் என்றனர் சிலர். இல்லை, படகை எங்களுக்கு தான் ஓட்ட தெரியும், எனவே படகை எங்கள் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றனர் சிலர். இங்கே ஒவ்வொரு பிரிவினரும் சொன்ன நியாயமும் சரிதான். ஆனால் அனைவருடைய நியாயங்களும் சரியாக இருந்தும் படகோ நகரவில்லை, நோக்கமும் நிறைவேறவில்லை. சில நேரங்களில் நம்முடைய பக்கத்தில் உள்ள நல்ல நியாயங்கள் கூட நல்ல நோக்கங்களுக்கு தடையாகி விடுகின்றன. நல்ல நியாயங்களை கூட நல்ல நோக்கங்களுக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமாக விட்டால் நல்ல விளைவுகள் ஏற்படாது. சில குடும்பங்களில் கணவன் பக்கமும் நல்ல நியாயம் உள்ளது, மனைவி பக்கமும் நல்ல நியாயம் உள்ளது. ஆனால் குடும்பமோ சமாதானமற்று உடைந்து போகிறது. ஏனென்றால் என் நியாயம் சரியானது, நான் இறங்கி வர தேவையில்லை என்ற மனநிலைதான் சில சபைகளில், ஊழிய அமைப்புகளில், நிர்வாக குழுக்களில் இதே பிரச்சனை தான். ஒவ்வொருவரும் தங்கள் பக்கத்தில் உள்ள சரியான அம்சங்களை பார்த்து அவைகளுக்காக போராடுவதிலே குறியாயிருப்பதால் நல்ல பயன்கள் இல்லாமல் போகிறது. ஆபிரகாம் லோத்துவின் விஷயத்தில் தன்னுடைய நல்ல நியாயத்தை விட்டு கொடுத்தான். ஆகாரின் விஷயத்தில் சாராளிடத்தில் தன்னுடைய நியாயத்தை விட்டு கொடுத்தான். எனவே தான் அங்கே தேவ நோக்கம் நிறைவேற வழி ஏற்பட்டது. சவுல் விஷயத்தில் தாவீது தன்னுடைய நியாயத்திற்காக போராடவில்லை, தேவ நியாயத்திற்காக அவன் சவுலுக்கு முன்பாக இறங்கி போக தயாராக இருந்தான். எனவே தேவ நோக்கம் நிறைவேறி தாவீது உயர்த்தப்பட்டான். உங்களில் நல்ல நியாயத்தை தேவன் பிரியப்படுத்தும் உணர்வோடு நல்ல ஒரு நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக விட்டு கொடுங்கள். அங்கே தேவன் மகிமைப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.